அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்திய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு மறுபடியும் மறுதேர்தல் இந்தியாவிற்கு வர வேண்டும். இதற்காக இந்திய அளவில் புதிய அளவில் கிளர்ச்சி வெடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம நம்பிக்கை வைத்திருப்பதே நமது ஆட்சியாளர்கள் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொள்ள மாட்டார்கள். 5 ஆண்டுகள் தவறு செய்வார்கள். அந்த 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வேறொரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகத்தான் நாம் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்திருக்கிறோம், வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் அந்த வாக்காளர் அடையாள அட்டையிலேயே மிகப்பெரிய குளறுபடிகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நெஞ்சம் பதைக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கள்ள உறவு வைத்திருந்தார்கள் என்பதை கேட்கும் பொழுது அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறாங்க, மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறாங்க, ஆட்சியில அமர்றாங்க. ஆனா அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி விடுறாங்க. இதற்கான காரணம் என்னன்றத நம்ம கொஞ்சம் கேப் கூட இல்லை, கேப்பே இல்லாம அடிக்கும் போது எப்படி நடக்குது. இதே பாருங்க, மத்திய பிரதேசத்திலையும் சரி ஹரியானாலையும் சரி பிஃபோர் அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வின் பண்றாங்க, ஹரியானாலையும் வின் ஆகிறோம், மகாராஷ்டிராலையும் வெற்றி பெறோம் காங்கிரஸ் கட்சி. ஆனா அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வி விட்டு மறுபடியும் பாஜகவே அங்க ஆட்சியில் அமர்றாங்க. இப்போ பாஜகவுடைய ஆன்டி இன்கம்பீனியன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது ஆட்சி செய்பவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அந்த அதிருப்தி அவர்கள் மீது வராத அளவுக்கு பார்த்துக் கொள்கிறார்களானா இல்லை, ஆட்சியும் கேவலமாக இருக்கிறது, ஆனால் மறுபடியும் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது தவறான ஒரு விஷயமா இருக்குன்னு ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. கர்நாடகால இருக்கக்கூடிய மத்திய பெங்களூர் பகுதியில ஒரு தொகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில ஒரு 40 பேர் போய் சேர்ந்து 7 அடுக்கு இருக்கக்கூடிய, அவ்வளவு 7 அடி இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாக்காளர் அட்டை இருக்கு, அதை சரி செய்யறாங்க, பாக்குறாங்க என்ன இருக்கு. இதுல வெரிஃபை பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 1,250 வாக்குகள் போலி வாக்குகள்னா நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா அறிவிச்சல, ஆணித்தரமா ஆதாரத்தோட அறிவிக்கிறாரு தேர்தல் ஆணையம். இதற்காகவே பாஜகவை தேர்தல் அரசியலில் இருந்து வெளியேற்றிவிட்டு மறுபடியும் மறுதேர்தல் வைக்கணும். ஏன்னா ஒரே வீட்டுல, ஒரு பெட்ரூம் வீட்டுல 48 ஓட்டு இருக்கு, வாய்ப்பு இருக்கா? 48 பேர் நிற்பதற்கு கூட இடம் இல்லை. ஆனால் அங்க 48 பேர் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 48 வாக்காளர்கள்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கான குழந்தைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 48, 96 பேர் ஒரு பெட்ரூம், 10க்கு 10 பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடு, அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது அதிர்ச்சியா இல்லையா? நிற்பதற்கு கூட இடம் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு சில இடங்கள்ல ஒரே வாக்காளர் ஃபார்ம் 16 சொல்லுவாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி 70 வயது ஒரு பெண்மணி முதல் முறை வாக்காளர்களா வாக்களிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அநீதி. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். இதற்காகவே இவர்கள் பதவியில் இருந்து விலக வேண்டும். தானாக முன் வந்து விலகவில்லை.